ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இத நிப்பாட்டுங்க. எதுன்னு தானே கேட்கிறீங்க? அது என்னன்னு நான் உங்களுக்கு இப்போ போக போக சொல்றேன். இன்று இன்னைக்கு மதியானம் 6 மணி நிலவரப்படி நம்ம தமிழ்நாடுங்கிறது மிகப்பெரிய அரசியல் புதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு மாட்டிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு நம்ம டிவிகே தலைவர் விஜய் ஜெயிச்சிட்டாரு. அந்த செலிப்ரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, தள்ளி வைக்கிறது நல்லது நான் சொல்லுவேன். நீங்கலாம் என்ன நினைக்கிறீங்க? விஜய் பார்த்தீங்கன்னா, 108 தொகுதியில ஜெயிச்சிட்டாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, வென்று விட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்க. ஆனா, இன்னும் பார்த்தீங்கன்னா, 118 என்ற ஒரு இலக்குங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்மளுக்கா இருக்கட்டும், இல்ல நம்ம டிவிகே தலைவர் விஜய்க்கா இருக்கட்டும், அவருக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய டாஸ்க்கா இப்போதைக்கு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவே இப்போ ஷூட்டிங் பண்ணி, இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா, இப்போ நடக்க போறது தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே சுமார் நம்ம 50 வருடங்களா பார்த்தீங்கன்னா, நம்ம திராவிட அரசியலின் முடிவை மாற்ற போகும் போக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. சரி, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ இந்த விஜய் பார்த்தீங்கன்னா யாருடன் அடுத்து கூட்டணி சேரக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ இந்த கூட்டணி கூட சேர்ந்தா இவருக்கு என்ன பிளஸ், அவங்களுக்கு என்ன பிளஸ் அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் A to Z எனக்கு தெரிஞ்சதை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். சரிங்களா? அத பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருப்பேன். நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பாருங்க. அப்படி பார்த்தாதான் நான் சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ. ஃபர்ஸ்ட்டா இப்போதைக்கு நடந்து முடிந்த நம்ம தமிழ்நாடோட சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல, இந்த 2026 இந்த சட்டமன்ற தேர்தல்ல நம்மளோட தமிழக வெற்றி கழகம் இது பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையுடன் முன்னிலை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வகிச்சு இருக்காங்க. ஓகேங்களா? விஜய் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரா பதவியை பிடிப்பார் என்று எல்லாருனாலும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாம 1967க்கு பிறகு திமுகவா இருக்கட்டும், இல்ல அதிமுகவா இருக்கட்டும், இல்லாத ஒரு முதலமைச்சரா என்ற பெருமையை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டிவிகே தலைவர் விஜய் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இந்த பெருமைக்கு உரியவரா மாற போறாரு. சரி, இப்போ அடுத்தது நம்ம ஒவ்வொரு டாபிக்கா நம்ம இந்த வீடியோல நம்ம கவர் பண்றோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, இந்த 2026 தேர்தல் முடிவுகள் என்ன? இப்போதைக்கு இப்போ நடந்து முடிஞ்சுல, இதோட தற்போதைய நிலவரம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட்ல இப்போ வேணா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வரைக்கும் இருக்கிற இந்த முன்னணி நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எவ்வளவு சீட்டு ஒவ்வொரு கட்சிகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு டேட் படி மே 4 2026. ஓகேங்களா? இந்த இப்போ தேர்தல் முடிஞ்ச நிலவரப்படி டிவிகே கூட்டணி இருக்காங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா 107 தொகுதிகளும், திமுக பார்த்தீங்கன்னா 68 தொகுதிகளும், அதிமுக தலைமையிலான கூட்டணி பார்த்தீங்கன்னா 51 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா அவங்க சீட்டுங்கிறது வாங்கியிருக்காங்க இப்போ. அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு அப்படிங்கிறத 2வது பாயிண்ட்ல இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்டா நம்ம விஜய் போட்டியிட்ட இந்த பெரம்பலூரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு அந்த தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போ நம்ம பிகைன் முதலமைச்சரா இருந்தார்ல, சாரி நம்ம ஃபர்ஸ்டா நமக்கு இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் நேத்தோட இருந்தார்ல, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில அவர் பார்த்தீங்கன்னா தோல்விங்கிறது அவர் அங்க அடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வரலாற்றின் முக்கியத்துவம். இந்த இப்ப நடந்து முடிஞ்ச இந்த தேர்தல்ங்கிறது வரலாற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னங்கிறது இப்போ 3வது பாயிண்ட்ல நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த திராவிட கட்சிகள் இருக்குல்ல, இந்த கட்சி பார்த்தீங்கன்னா 55 வருட ஆதிக்கத்தை பார்த்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது இந்த தேர்தலுங்கிறது. விஜய் பார்த்தீங்கன்னா முழுக்க சினிமாவை விட்டுட்டு விலகி திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரசியலுக்கு வந்தார்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல்ல இந்த டிவிகே ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான காரணமா இது அமையுது அப்படிங்க பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். உங்களோட கருத்து எதனால இந்த வெற்றிங்கிறது பெற்றாங்க அப்படிங்கிறது உங்களோட கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், நானும் மறந்துட்டேன். அது என்னதுன்னா, இப்போ நம்ம மகாராஷ்டிரா இருக்குல்ல, அதே மாதிரி
இப்போ இங்க உள்ள மிகப்பெரிய முக்கியமான கூற்றுங்கிறது ஒண்ணு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல்ல. அது என்னன்னா, எந்த ஒரு கூட்டணிக்கும் தனி பெரும்பான்மை. அது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இப்ப ஏதாச்சும் கட்சி ஜெயிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கணும். அது எவ்வளவு இருக்கணும்னா, 118 பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வச்சிருக்காங்க. இப்போ இதுவே இப்போ டிவிகே பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க? அவங்க பார்த்தீங்கன்னா, 105 தொகுதிகள் அந்த மாரி அவங்க இப்போதைக்கு ஜெயிச்சிருக்காங்க. 104லேருந்து 108 முடியும் பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போதைக்கு ஜெயிச்சிருக்காங்க. அவங்க இப்போ டிவிகே சைட்ல இருந்து அவங்க ஜெயிக்கணும்னா 10 முதல் 15 கூடுதல் எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இப்போ டிவிகேக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. இந்த தொங்கு சட்டமன்றம் இது பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு அவர் கிங் மேக்கரா இருக்கணுமா? இல்ல அவர் கிங்கா இருக்கணுமா? அந்த அந்தஸ்தை பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா அவருக்கு தந்திருக்கு. இந்த தேர்தலுக்கு முன்னாடியே எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க? இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா, இப்போ யார் முதலமைச்சரா இருக்கணும்? இவர் தான் பார்த்தீங்கன்னா, யார் அடுத்தது முதலமைச்சரா வராங்க? இவர் தான் கிங் மேக்கரா இருப்பாரு. இல்ல பார்த்தீங்கன்னா, கிங்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன்லயும் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. சரி, இப்போ நம்ம மெயினான டாபிக் உள்ள நம்ம போயிடலாம். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு விஜய்க்கு இன்னும் எவ்வளவு சீட்டுங்கிறது வேணும்? 10லேருந்து 15 சீட்டுங்கிறது வேணும். மேக்ஸிமம் எவ்வளவு அவங்க பெரும்பான்மையா காமிக்கணும்? 118 சீட்டுங்கிறது அவங்க காமிக்கணும். கரெக்ட்டுங்களா? இப்போ விஜய்க்கான 3 கூட்டணி வழிகள் பார்த்தீங்கன்னா இருக்கு. அது என்னென்ன வழிகள்? யாருடன் அவங்க கூட்டணி வச்சா, நான் சொன்ன இந்த 118 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க. அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதை நீங்க ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. அப்போதான் உங்களுக்கு இது கொஞ்சம் புரியும். சரிங்களா? ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணிங்கிறது வானவில் கூட்டணின்னு சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிற வானவில் கூட்டணி இல்ல. இது பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சியும் உள்ள கலந்திருக்காங்களா, அதனால இது பார்த்தீங்கன்னா வானவில் கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏதாச்சும் இப்போ சின்ன கட்சியா இருக்கட்டும், இல்ல சுயேட்சையா நிக்கிற கட்சிகளா இருக்கட்டும், இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா கூட்டணி கழிப்பாங்க. அத பத்தி இப்போ நம்ம அடுத்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் அது சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் உங்கள்ட்ட சொல்லிடுறேன். தேர்தலுக்கு முன்னாடி நம்ம விஜய் என்ன சொல்லியிருந்தாரு? திமுகவுடனோ இல்ல அதிமுகவுடனோ பார்த்தீங்கன்னா கூட்டணிங்கிறத நாங்க வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. அது உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா அப்பவே இந்த மாதிரி ஒரு உறுதியா அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இப்போ பெரிய ஒரு நெருக்கடிங்கிறது இப்போ அமைஞ்சிருக்கு. ஏன்னா திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், அதிமுக கூடயும் நாங்க பார்த்தீங்கன்னா கூட்டணிங்கிறது வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. இப்போ அதனாலே விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைகள் இப்போ வந்திருக்கு. சரி வாங்க, இப்போ இதுதான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ நம்ம அந்த டாபிக்கை நம்ம இப்போ கண்டினியூ பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்ச நியூஸ் படி தற்போதைய நிலையில பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 4 தொகுதியிலையும், பாமக பார்த்தீங்கன்னா 7 தொகுதியிலையும், விசிக 2 தொகுதியிலையும், நம்ம இடதுசாரி கட்சிகள் இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா 2 தொகுதிகளும் இப்படி வென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஏதாச்சும் கட்சிகள் சுயேட்சையா வெற்றி பெற்றிருப்பாங்களே அந்த வேட்பாளர்களையும் பார்த்தீங்கன்னா இவங்க அணுகி ஒரு கூட்டணிங்கிறத பார்த்தீங்கன்னா இவங்க உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புங்கிறது இருக்கு. இல்ல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கு. இப்போ ஃபர்ஸ்டே நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி இப்போ விஜய்க்கு பெரும்பான்மையா ஜெயிக்கிறதுக்கு இனி எவ்வளவு சீட்டுங்கிறது வேணும்? 10லேருந்து 15 சீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு விஜய்க்கு வேணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நன்மை. இப்போ விஜய்க்கு என்ன நன்மை இதுல அப்படிங்கிற நம்ம பார்த்துடலாம். விஜய் பார்த்தீங்கன்னா அவரோட சினிமா நட்சத்திர அந்தஸ்தை அவர் பார்த்தீங்கன்னா தக்க வச்சு கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க. எதனால்னா பெரிய கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்பணியாமல் இப்போ இந்த சின்ன சின்ன கட்சிகளா இருக்குல்ல அதே பார்த்தீங்கன்னா முன்னிறுத்தி இந்த பழைய அரசியலை பார்த்தீங்கன்னா ஒழித்து தூய ஆட்சியை பார்த்தீங்கன்னா நாங்க வழங்குவோம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தார்ல, அதை தான் அவர் முடிவு எடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன். சாரி நான் என்ன சொல்றேன்னா அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புங்கிறது இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நீ சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன கட்சிகளை கூப்பிட்டு நீ சொன்ன மாதிரியே ஒரு கூட்டணிங்கிறது உருவாக்கி அவருக்கு முதலமைச்சர் ஆயிருக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தோணும். ஆனா அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைங்கிறது இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இப்ப அடுத்து நம்ம பார்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட சொன்னிருந்தேன் தெரியுமா, இந்த வானவில் கூட்டணி அப்படிங்கிறத. அதே மாதிரி இப்ப வானவில்ல எவ்வளவு கலர்ஸ் இருக்கு? அதில் நிறைய கலர்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இந்த எப்படி சொல்ற இந்த கூட்டணியில கூப்பிட்டா நிறைய சின்ன கட்சிகளா இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய குரல்களும் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து கேட்க ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு சின்ன கட்சியும்
இவங்களோட அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா ஒரு பலமான பதவியை கண்டிப்பாக கேட்பாங்க. கரெக்டா? அதுவும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து ஒவ்வொரு முடிவுகளை இப்போ எப்படி சொல்கிறது, எங்களுக்கு ஃபேவரிசமாக நீங்கள் இதெல்லாம் பண்ணி தரணும் அப்படின்லாம் கேட்பாங்களே. இது பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சைட்லேருந்து நம்ம பார்த்தா இது ஒரு முடிவெடுக்கிறதுக்கு பெரிய ஒரு சிக்கலையே உருவாக்கும். இது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நம்ம தாவேகா நிர்வாகத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக கண்டிப்பாக வந்து நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்போ 2வது டாபிக் பார்க்கலாம். சக்தி வாய்ந்த கூட்டணி யாரோடது? நம்ம அதிமுக இருக்காங்களா, அவங்களோட தான் சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணியை பார்த்தீங்கன்னா இவங்க உருவாக்கலாம். அதுக்கு என்னென்ன வாய்ப்புங்கிறது இருக்கு, எப்படி அவங்க கூட கூட்டணிங்கிறது வைப்பாங்க அப்படிங்கிறது இப்போ அடுத்த பாயிண்ட்ல நம்ம ஒவ்வொன்றா இப்போ அடுத்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 2வது பெரிய சக்தியா இருக்கிறதா நம்ம அதிமுக. இவங்களோட இணைஞ்சு மிகவும் பார்த்தீங்கன்னா ஒரு பலமான கட்சியாக தான் இவங்க விஜய் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா விரும்புவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சின்ன கட்சிகளோட போனா இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு எப்படி சொல்றது, ஒரு பவர்ங்கிறது இருக்காது. அது இந்த அதிமுகவா இருக்கட்டும், இல்ல திமுகவா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சிகளோட அவங்க கூட்டணி சேர்ந்து இப்போ அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பவர்ங்கிறது நல்லா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா? இதுக்கு நம்ம பார்க்கணும்னா இப்போ இந்த டிவிகேவும் இந்த அதிமுகவும் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணின்னு சேர்ந்தா 150+ தொகுதிகளை பார்த்தீங்கன்னா ஒரு கொண்ட பெரிய ஒரு எப்படி சொல்றது பெரும்பான்மையை பார்த்தீங்கன்னா இவங்க சைட்லேருந்து இவங்க உருவாக்கலாம். ஏன்னா இவருக்கு தேவை ஒரு 10லேருந்து ஒரு 15 சீட்டு தான். ஆனால் இவங்க அதிமுக கூட சேர்ந்தா இவங்க சைட்லேருந்து 150+ தொகுதியில் பார்த்தீங்கன்னா இவங்க சைட்லேருந்து இவங்க உருவாக்கலாம். இப்போ இது தேவையான சீட்டுகள் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் இவங்களுக்கு தேவையான சீட்டுகள் இப்போ டிவிகேக்கு ஒரு 10லேருந்து 15 சீட்டுகள் மட்டும்தான் இவங்க கட்சியிலேருந்து இவங்களுக்குன்னு தேவைப்படுது. ஆனால் அதுவே இந்த அதிமுக அவங்க கூட கூட்டணின்னு சேர்ந்தா 150+ சீட்டுகள் பார்த்தீங்கன்னா இவங்க கட்சிகளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்தது இப்போ அதிமுக கூட இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா இணையணும் முடிவு எடுத்துட்டாரு. இப்போ விஜயோட நிபந்தனைகள் என்னென்னவா இருக்கும், இந்த அதிமுகவுக்கு என்னென்ன நிபந்தனைகள் எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறத இப்போ அடுத்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த அதிமுக தற்போது பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி கூட கூட்டணி பார்த்தீங்கன்னா இப்போ வச்சிருக்காங்க. அது நம்ம எல்லாம் தெரிஞ்சது தான், தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம டிவிகே தலைவர் விஜய் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருந்தாரு, பாஜக பார்த்தீங்கன்னா தனது கொள்கை எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாரு. கரெக்டுங்களா? இப்போ விஜய் சிலேந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நாங்கள் உங்க கூட இணைகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அதிமுகவும் இந்த பாஜக கூட்டணி பார்த்தீங்கன்னா கலைத்துட்டு நீங்க எங்க கூட வாங்க, நீங்க மட்டும் வாங்க, அதிமுக அவங்க மட்டும் வாங்க அப்படின்னு எங்க கூட வந்து அப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு ஒரு பெரிய நிபந்தனைங்கிறது வைப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம டிவிகே தலைவர் விஜய் சொன்ன மாதிரியே இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா பிஜேபி இப்போ அனுப்பிட்டாங்கன்னா அவங்க கட்சியிலேருந்து அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும் அப்படிங்கிறத இப்போ அடுத்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்டா இந்த கேள்விதான் இப்போ ஒரு பெரிய முட்டுக்கட்டையா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் ஓடிட்டு இருக்கும். கரெக்டா நான் சொன்னதுல இப்போ இந்த இதான் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் ஓடிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் இவங்க பாஜகவை இப்போ இவங்க கட்சியிலேருந்து வெளியே அனுப்புனா இது பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு பெரிய எப்படி சொல்றது பெரிய அபாயமா பின்னாடி வந்து நிற்கும். அது எதுக்கு அவங்களுக்கு ஒரு அபாயமா நிற்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கரெக்டுங்களா? அவங்க அந்த இடி ரைடு இதெல்லாம் விடுறாங்க தெரியுமா, அதனால இவங்களுக்கு இப்போ இந்த அதிமுகவுக்கு இப்போ பிஜேபி அவங்க வெளியே அனுப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம அதிமுகவை நம்ம பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? அடுத்தது நம்ம இந்தியா கூட்டணி, நம்ம திமுக கூட்டணி இருக்குல்ல, அது இப்போ இவங்க கூட சேர்ந்தாங்கன்னா இப்போ விஜய் கூட சேர்ந்தாங்கன்னா என்னென்ன நடக்கும், என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும், அதுக்கப்புறம் எப்படி செய்வாங்க, தேவையான சீட்டுகள் என்ன, இவங்களுக்கு நன்மை என்ன, பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்போ அடுத்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா இப்போ நேரடியா இப்போ விஜயும் திமுகவும் எவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்றது இப்போ இவங்க வந்து இவங்களை விமர்சனிக்கிறதா இருக்கட்டும், விஜய் பார்த்தீங்கன்னா இவங்களை விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் நம்ம எலெக்ஷன் டைம் முன்னாடி இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதனாலேயே இந்த 2 கட்சிகளையும் இணைறதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு முரண்பாடுங்கிறது கண்டிப்பாக வரும். அப்படி இல்லை இவங்க கூட இவங்க இணைய முடியலன்னா இப்போ நம்ம காங்கிரஸ் இருக்காங்களா அவங்க கட்சிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது ஒரு பாதாள நிலைக்கு தான் அவங்களோட கட்சி போயிட்டு இருக்கு. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க டிவிகே சைட்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி தான்
இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு தேவையான சீட் என்னென்ன? இப்போ டிவிகேக்கு இப்போ காங்கிரஸ் சைடுலேருந்து இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 சீட்டு தான் காங்கிரஸ்ட்ட இருக்கு. அதுவும் இல்லாம இவங்கள்ட்ட அவங்க சீட்டு வாங்கிட்டு இன்னியும் மற்ற கட்சி இப்போ எப்படி சொல்றது? மற்ற கூட்டணி கட்சி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து இவங்க சீட்டுங்கிறது கண்டிப்பா வாங்கணும். அப்படி இவங்க வாங்குனா மட்டும் தான் பெரும்பான்மையான தொகுதியில பார்த்தீங்கன்னா, இவங்க கையில இவங்க வைக்க முடியும். ஃபர்ஸ்ட்டா இப்போ இவங்க இப்படி காங்கிரஸ்ட்ட பேசும்போது, இப்போ எப்படி இவங்களுக்கு நன்மை வர மாரி இவங்க பேசிக்கலாம் அப்படின்னு இப்போ நம்ம அடுத்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டா விஜய் எப்படி பேசலான்னா, காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, எந்த காலத்திலும் இல்லாத ஒரு நியூட்ரல் அணியா அவங்க செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் பேசலாம். சரி, அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தீய சக்தின்னு சொல்றாங்கல்ல, நம்ம திமுகவ. அதே மாரி இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நியூட்ரல் சக்தியா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணலாம்? இது பார்த்தீங்கன்னா, திராவிட மாடலை முடிவுக்கு கொண்டு வரும் மாற்று அணி இவங்க தான் காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய்க்கு எப்படி சொல்றது? இந்த காங்கிரஸ பயன்படுத்தி அந்த அவங்களோட பிம்பத்த கையில வைத்து, அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தேசிய கூட்டணி தானே நம்ம காங்கிரஸ். அவங்க இவங்க கூட்டணிய சேர்த்து, அவங்க ஆதரவ இவங்க வாங்கி பார்த்தீங்கன்னா, ஆட்சிங்கிறது இப்போ டிவிக்கு இப்படியும் அமைக்கலாம். இப்போ நீ சொல்ற மாரி இப்போ விஜய் பார்த்தீங்க, இப்போ போய் அவங்கள்ட்ட நம்ம காங்கிரஸ்ட்ட இப்படி பேசி அவங்கள கூட்டு வந்துட்டாங்க. இதனால இப்போ என்ன பிரச்சனை வரும் டிவிகேக்கு? அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்து பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ காங்கிரஸ பார்த்தீங்கன்னா, தொடர்பு கொள்வது என்பது நேரடியாக இல்லாவிட்டாலும், இப்போ மறைமுறை எப்படி சொல்றது? இப்போ அவங்க பின்னாடி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இப்போ மக்கள்லாம் என்ன பேச ஆரம்பிச்சுருவாங்க? ஏன்னா காங்கிரஸ் திமுக கூட இருந்த ஒரு கூட்டணி. கரெக்ட்டுங்களா? இவங்களுக்கு நேரடியா இல்லாவிட்டாலும் மறைமுகமா பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு ஓட்டு பங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தாக்கத்துங்கிறது ஏற்படுத்தும். கரெக்ட்டுங்களா? அது மட்டும் இல்லாம, இப்போ டிவிகேக்கு என்ன சொல்லுவாங்க? இது பார்த்தீங்கன்னா, பி டீம் என்ற விமர்சனம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிகே மேல வைப்பாங்க. எதனாலனா, இவங்க இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாரு? நாங்க இந்த மு.க. ஸ்டாலின் சாரி நம்ம திமுக கூட பார்த்தீங்கன்னா, கூட்டணிங்கிறது வைக்க மாட்டோம்ன்னு சொல்லியிருந்தார்ல. இப்போ அவங்க கூட்டணியில இருந்த கட்சி கூட இவங்க கூட்டணி வைக்கும்போது, இந்த மாரி ஒரு விமர்சனங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு வரும். இப்போ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த முடிவுங்கிறது வந்துட்டோம். இப்போ அடுத்தது இந்த 48 மணி நேரத்துல என்ன நடக்கும்? அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்தது பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டா நான் இது உங்கள்ட்ட சொல்லிர்றேன். விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு ஒரு வேள இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா, 115 தொகுதிகள அவர் தாண்டி இருந்தால், ஒரு 3 முதல் ஒரு 5 எம்.எல்.ஏக்களோட ஆதரவு இருந்தா போதும். இவங்க கட்சியில வந்து சேரணும்னு இல்ல. ஒரு 3 எம்.எல்.ஏலிருந்து ஒரு 5 எம்.எல்.ஏகளோட ஆதரவுங்கிறது இருந்தா மட்டும் போதும் அவங்களுக்கு. இவர் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் முதலமைச்சர்ங்கிறது ஆகலாம். இப்போ அடுத்தது இப்போதைக்கு அறிக்கைப்படி என்னன்னா, இப்போ விஜய் இப்போ எப்படி இப்போ செயல்படுவார் அடுத்ததுன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல இந்த வானவில் கூட்டணி. அது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஃபர்ஸ்ட் மைண்டா அது அவருக்கு ஃபர்ஸ்ட்டா தான் இருக்கும். அடுத்து செகண்டா பார்த்தீங்கன்னா, இந்த திமுகவும், பாஜக இருக்காங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா, அவருக்கு செகண்ட் மைண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம அரசியல் நிபுணர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு எப்படி சொல்றது? அரசியல் நிபுணர்கள் இந்த மாரி ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அதிமுகவுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இவங்க கூப்பிட்டு யாரும் வரல அப்படின்னா, உடனடி திட்டம் அவர் என்ன பண்ணுவார்னா, தனது 100க்கும் மேல இருக்காங்களே எம்.எல்.ஏக்கள், அவங்கள கூப்பிட்டு தனியாக ஆட்சிய பார்த்தீங்கன்னா, அமைக்க முயற்சி அவர் செய்வார் விஜய் சைடுலேருந்து. இன்கேஸ் நான் சொன்ன மாரி இவர் இப்படி முயற்சிங்கிறது பண்ணா, இது பண்ணக்கூடாது. ஆனா இன்கேஸ் அவர் முயற்சிங்கிறது பண்ணா, ஃபெயிலியர் ஆச்சுன்னா மாற்று திட்டம் இப்ப அடுத்து நான் சொல்றேன். இவங்களுக்கு இந்த எண்ணிக்கைகள்ல குறைவா தான் இருக்காங்க எம்.எல்.ஏக்கள். கரெக்ட்டுங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா, இந்த முதல்ல இருக்கிற இந்த சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு பேசுவாங்க. அதுவும் அவங்களுக்கு கை குடுக்கலன்னா, அடுத்தது தான் இந்த திமுக, பாஜக அந்த கூட்டணியில இவங்க கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்கன்னா, அதிமுக நீங்க பாஜக விட்டு வெளிய வந்தா தான், நாங்க பார்த்தீங்கன்னா, உங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது நடத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சைட்லேருந்து அவங்க பேசுவாங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நம்ம தமிழகம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு யானைக்கு சமமா இருக்கிறது. இப்போ அடுத்த முதலமைச்சர் யார் என்பத இந்த 48 மணி நேரத்துல நம்ம விஜய் எடுக்கிறார்ல அந்த முடிவு,
அது இப்போ யாரோட கூட அவங்க கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற அந்த தந்திரம் எடுக்கிறாருல, அந்த நகர்வுக்காக நம்ம ஒரு 48 மணி நேரம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். யாரு இவங்க கூட கூட்டணி அமைப்பாங்க, அதில் அவங்களோட என்னென்ன இப்போ அந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு சில கட்சிகள் வரும்ல, அவங்களோட ரெக்கமெண்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி ஒரு 48 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்னதில் இதில் எந்த பாதை விஜய் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கருத்து அதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டு போங்க. ஏன்னா உங்களோட கருத்துங்கிறது எனக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு. சரிங்களா? விஜய்க்கு இந்த ரெயின்போ கூட்டணி அவங்களுக்கு கரெக்டா இருக்குமா? இல்ல இவங்க அதிமுக கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன? அப்படிங்கிறத கீழ இருக்க சொல்லிட்டு போங்க. இல்ல அப்படி உங்களுக்கு 3வதா ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, அதையும் கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. சரிங்களா? இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக்கும் பண்ணிருங்க. சரிங்களா? உங்கள இன்னொரு சூப்பரான வீடியோல நான் நாளைக்கு மீட் பண்றேன். தேங்க் யூ.